சிக்கன் கிரேவி வைக்க போகிறேன். அதுக்கு தேங்காய் கசகசா போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு முந்திரி பருப்பு இருந்தால் போடலாம். இன்றைக்கி முந்திரி பருப்பு இல்லாதனால 2 பொரிகடலை வச்சு அரைக்க போகிறேன். சிக்கன் வச்சு ரசம் வைக்க போகிறேன். தொட்டுக்கிட சிக்கன் இந்த ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த காயப்பொடி இதை திரிச்சிட்டு இதை போட்டு திரிச்சிடணும். ரசத்துக்கு திரிக்க போகிறேன். இப்போ மிளகு சீரகம் துவரம் பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். திரிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கேன். அது கூட இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சா நல்ல வாசனையாக ரசம் நல்லா மண் வாசம் ருசி ரசப்பொடி ரெடி ஆகிட்டு. சிக்கன் குழம்புக்கு தாளிக்கணும். சிக்கன் குழம்புக்கு தாளித்து வேக போட போகிறேன். கடுகு பருப்பு போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டா 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டிருக்கேன். ஒரு இலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பல்லாரி இருந்தாலும் பல்லாரி போட்டுக்கலாம், ஏதாவது ஒன்று. நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் உடம்புக்கு நல்லது. ஒவ்வொரு மிளகாய், கொஞ்சம் தக்காளி, ஒரு சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ரொம்ப வேணும்னா லேசாக கிண்டிட்டு சிக்கனை போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, சிக்கனுக்கு வத்தல் பொடி போட்டு சிக்கனுக்கு தேவையான நமக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கு தகுந்தது நம்ம போட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக லெமன் சாறு பண்ணிக்கணும். சிக்கன் சீக்கிரம் வேகும் நல்லா சாப்பிட்டா. கொஞ்சம் தயிர் சேர்த்தாலும் சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு கிழங்கு நறுக்கி வச்சுக்கேன். உருளைக்கிழங்கு சிக்கன் கூட உருளைக்கிழங்கு போட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஒரு கிழங்கு பெரிய கிழங்கா நறுக்கி வச்சுக்கேன். அது சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நல்ல வாசனை டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க. எங்களுக்கு அது பிடிக்கும், அதனால நாங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். மல்லிப்பொடி நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். சிக்கன் வேகட்டும். இப்போ நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பாக வைக்கலை, தொட்டுக்கிட தான் ரசம் வச்சு சாதத்தில் ரசம் ஊற்றி இதை தொட்டு சாப்பிட கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு சிக்கன் கறி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் இன்றைக்கி அப்படி தான் வைக்கிறோம். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி வச்சுருக்கேன். காணாட்டை திருப்பி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய தக்காளியாக நல்லா 2 தக்காளி இதில் வெட்டி போட்டிருக்கேன். இப்போ தேவையான புளியை கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி இந்த தக்காளியை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். புளி நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி சேர்த்துக்கிடுவேன். இப்போ ரசம் எவ்வளோ ரசம் தேவையோ அதுக்கு வேண்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த புளியை இதை தக்காளியை கரைச்சி விட்டுருவோம். வேகட்டும். சிக்கன் குழம்புல வேகட்டும். சிக்கன் வேகணும். நல்லா வேகணும். இன்னும் வேகலை. அதை அடுப்பில் போட்டுட்டு நல்லா வேகட்டும். இந்த அடுப்பில் ரசம் தாளிச்சேன் போட்டு திருக்கேன் சேர்த்து. ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா உடம்புக்கு பித்தத்துக்கெலாம் நல்லது, ஜீரணத்துக்கு உடம்புக்கெலாம் நல்லது. ரசத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு. இப்போ இது ரசத்துக்கு திரிச்சு வச்சுருக்கேன். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு 3 மிளகா வத்தல் கிள்ளி போட்டுக்கணும். அதில் கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு தந்தபடி போட்டுக்கலாம். 2 வத்தல் போதுன்னா 2 வத்தல் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ ரசம் வைக்க போகிறோமோ அதுக்கு ரசத்துக்கு எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். கடுகு, இந்த கருவேப்பிலை, மிளகாய், இந்த ரச பொடியை சேர்த்து ஒரு கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க புளி, தக்காளி அதை சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கிறது அதை சேர்த்து தண்ணி ரசத்துக்கு எவ்வளோ தண்ணியோ வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நம்ம பார்த்து சேர்த்து.
ரசம் நல்ல சூடு ஏறட்டும், நுரை கூட்டி வரணும். கொதிக்கக்கூடாது ரசம். நல்ல நுரை கூட்டி வரும்போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்து. ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சா ரசம் வந்து கடுத்துரும். இந்த மாதிரி சாப்பிடவே நல்லா இருக்காது. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்தாச்சு. ரசம் நல்ல நுரை கூட்டி வரும். இந்த கொதி வரக்கூடிய மாதிரி ஸ்டேஜ் லேசாக கொதி வர்ற மாதிரி இருக்கும். லைட்டாக கொதிக்கும். அந்த நேரத்தில் கல் உப்பு போட்டு நம்ம வெல்லம் எதுவும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். வேணுங்கவங்க வெல்லம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் ரெடி ஆகட்டும், சூடியாக இருக்கட்டும். ரசம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ தீயை நல்லா குறைச்சிட்டேன். சிம்மில் வச்சுட்டு உப்பு போட்டேன். கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தூள் கொஞ்சமாக போட்டேன். தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா வேண்டாம். வெல்லம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இப்போ மல்லி இலை போட்டு இறக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போடணும் ரசம் வச்சு. இப்போ மல்லி இலை பிச்சு போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா தான் வச்சுருக்கேன் அடுப்பில். மல்லி இலையை பிச்சு போட்டு இறக்கி வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா வெந்துட்டு, சிக்கனும் நல்லா வெந்துட்டு, உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்று போல் எல்லாம் நல்லா வெந்துட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தேங்காயை ரொம்ப கட்டியாக கிரேவி வேணும்னா இப்படியும் வச்சுக்கலாம். கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கூட்டும் அது மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தா இந்த தேங்காய் அந்த இதெல்லாம் கொதிச்சா, இந்த மசாலா கொதித்த உடனே கொஞ்சம் இறுகிடும். அதனால் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நல்லா கட்டியாக இருக்கணும்னா தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். நமக்கு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி கட்டியாக இருக்கணுமோ அது தந்துட்டு சேர்த்துக்கலாம். தேங்காயெல்லாம் சேர்த்துக்கோ. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சரி, தேங்காய் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து நல்லா வேகட்டும்.